புதிய நாளினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்கிறார். இந்த காலை நேரத்தில் இயேசுவை பின்பற்றுகிற விசுவாச மக்களே, தேவ ஜனங்களே, ஊழியர்களே, பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பின காரியத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். அவர் இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி ஜீவனை விட வேண்டும், அப்பொழுது மனுக்குலம் ரட்சிக்கப்படும் என்ற நோக்கத்தை, திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். அதே போல இயேசுவானவர் சொல்லுகிறார், என் பிதா இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பினது போல நான் உங்களை இந்த உலகத்துக்குள் அனுப்புகிறேன். எதற்கு? இந்த நல்ல செய்தியை நீங்கள் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறேன் என்கிறார். இனிமேல் இயேசுவானவர் திரும்பி வந்து இந்த நற்செய்தி அறிவிக்க போவதில்லை. வான தூதர்கள் வந்து அறிவிக்க போவதில்லை. மரித்த பரிசுத்தவான்கள் வந்து அறிவிக்க போவதில்லை. இன்று இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற நீங்களும் நானுமே இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்கிறார். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.